ஊர்ல சாமின்றவரு ஒரு கோழி பண்ணை வச்சிருந்தாரு. அந்த கோழி பண்ணையில ஒரு கோழி 4 முட்டை இட்டுச்சு. அந்த 4 முட்டையுமே பொரிஞ்சு 3 கோழி குஞ்சு மட்டும் அழகா இருந்தது. 4வது பிறந்த கோழி குஞ்சு அழகாவே இல்ல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அது கூட விளையாட வரல. அது மட்டும் தனியா இருந்தது. அதனால அவங்க அம்மா கோழி கிட்ட போய் அழுதுட்டே, அம்மா அம்மா என் கூட யாரும் விளையாட வர மாட்டாங்க, நான் அழகாவே இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அம்மா ஆறுதல் சொல்லி அழுகாதன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு நாள் அந்த கோழி பண்ணையோட ஓனர் அவங்க வீட்டுல விருந்து வைக்கிறேன்னு சொல்லி 3 கோழி அதுக்கு தேவைப்படும், அழகா இருக்க 3 கோழியை எடுத்துக்கலான்னு சொல்லி அந்த அழகா பிறந்த 3 கோழி குஞ்சியை எடுத்துட்டு வந்து சமைச்சு விருந்த முடிச்சிட்டாங்க. அப்பதான் அந்த 4வதா பிறந்த கோழி குஞ்சி, நல்ல வேலை நம்ம அழகா பிறக்கல, அழகா பிறந்திருந்தாலும் இந்நேரம் நம்ம எல்லாருக்கும் விருந்தாயிடுப்போம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, கடவுள் நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்களோ என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும், எல்லாமே நல்லதுக்காக தான்.